1957 வருஷம் ஒரு வேடன் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் கண்ணுல ஒரு பெட்டி பெட்டுச்சுது. அது பழைய கிழிஞ்ச கார்ட்போர்ட் பெட்டி. அவன் மெதுவா அது பக்கத்துல போய் பெட்டியை திறந்து பார்க்கறான். அதுக்குள்ள ஒரு சின்ன பையனோட உடம்பு உயிர் இல்லாம இருந்துச்சுது. அவன் உடம்பு ஃபுல்லா காயங்கள் நிரம்பி இருந்துச்சுது. அவன் முடி வெட்டப்பட்டிருந்துச்சுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கிச்சு. நாடு ஃபுல்லா விசாரணை செய்தாங்க. ஆனா அந்த பையனை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்கல. யாருமே அந்த பையனை தேடி வரல. யாராலையும் தேடப்படாத இந்த பையன் பாய் இன் த பாக்ஸ் அப்படிங்கிற பெயரால மட்டும்தான் அதுக்கு பிறகு இருந்து அழைக்கப்பட்டான். இந்த பையன் யாரு, இந்த பையனை எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரிஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா எதையுமே ப்ரூவ் பண்ண முடியல. பல முறை பல வழிகளில் விசாரணை செய்தும் இந்த பையனை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. 65 வருஷம் கழிஞ்சு நடந்த DNA டெஸ்ட்ல தான் அந்த பையனோட பெயரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பையன் பேரு ஜோசப் அகஸ்டஸ். அந்த பையனோட பெயரை கண்டுபிடிச்சிட்டாலும் இன்னும் ஒரு கேள்வி உயிரோடி தான் இருக்குது. அவனை யாரு கொன்னாங்க, ஏன் இவ்வளவு கொடூரமா சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் இன்னும் இருட்டுல மறைஞ்சு போய் தான் இருக்குது. சில மரணங்கள்ல ஏற்படக்கூடிய கேள்விகள் எப்பவுமே மிஸ்ட்ரியா தான் இருக்கும். இன்னும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.